எரேமியா அதிகாரம் 33 வசனம் 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்பதோடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று உரைக்கிறார். அன்பானவர்களே, இந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட சூழல் என்னவெனில், எரேமியா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை எரேமியா மூலம் பேசினார். உங்களுக்கு சிறையிருப்பு வரும் என்று எச்சரித்த உண்மை தீர்க்கதரிசியான எரேமியா ஜனங்களால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். மனிதர்கள் அவரை சிறைச்சாலையில் அடைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரின் சத்தத்தை அவர் கேட்பதில் இருந்து அவரை யாரும் தடுக்க முடியவில்லை. எனவே கர்த்தர் இந்த வாக்குறுதியை அவர் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். சிறைச்சாலை கதவுகள் பூட்டப்பட்டிருப்பினும் பரலோக வாசற் கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருந்தது. அதன் வாசலில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற வாசகம் தொங்கிக் கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, பல வேளைகளில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதோடு பல விண்ணப்பங்களை கர்த்தரிடம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவதற்கு நாம் காத்திருப்பதில்லை. நாம் அவர் சத்தத்தை கேட்கும்படிக்கு காத்திருந்தால் மட்டுமே நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்க முடியும். எனவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து முடித்து அவர் சத்தத்திற்கு அவர் பாதத்தில் காத்திருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் நீந்ததே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் நீந்ததே. நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. நீரிருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே.